யாக்கோபின்னும் சீறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சீறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. சொல்லுங்க. யாக்கோபின்னும் சீறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சீறு கூட்டமே, நீ எதற்கும் கலங்கி விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டு விடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடவே மாட்டார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக சொல்லி அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டு விடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டு விடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. பெயர் சொல்லி அழைத்த தேவர் உன்னை மகிமைப்படுத்திடுவார். பெயர் சொல்லி அழைத்த தேவர் உன்னை மகிமைப்படுத்திடுவார். நல்ல கரங்களை தட்டி. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. மறுபடி சொல்லுவோம். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனம் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை, சாபம் என் மேல் அணுகுவதில்லை. கிறிஸ்து எனக்காக சாபமாகி எல்லா சாபத்திலிருந்தும் என்னை விலக்கி மீட்டிருக்கிறார். அவரை பாட பாட, அவரை உயர்த்த உயர்த்த கர்த்தருடைய மகிமை நமது மத்தியில் வெளிப்படும். பலவீனாவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வது இல்லை 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 இல்லை. பலவீனாவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உண்மை அணுகுவதில்லை. மறுபடி சொல்லுவோம். சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்மேல் அணுகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர், என்னை சீர்திருத்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். கரங்களை தட்டி. என்னை உண்டாக்கினவர், என்னை சீர்திருத்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. மறுபடியும் சொல்லலாமா? தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. ஹல்லேலூயா. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. வியாதிகள் வருவதில்லை, வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை. வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை இல்லை. வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர், சேர்ந்து பாடுக. என்னை உண்டாக்கினவர், என்னை சீர்திருத்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. மறுபடி நல்ல கையை தட்டி. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. தீங்கு
தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லாமே ஹல்லேலூயா. இந்த வசனம், இந்த பாடல் வரிகள் இப்படியாக சொல்லுகிறது. பலவீனம் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்மேல் அணுகுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையில் நமக்காக சாபமாகி கர்த்தர் எல்லா சாபத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய மூதாதையர், நமக்கு முன்பாக இருக்கிற மூதாதையர்கள் எல்லாம் பரம்பரையா இந்த சாபம் இந்த வீட்டில் கிரியை செய்து, பரம்பரையா இந்த வியாதி இந்த வீட்டில் கிரியை செய்து, ஒரு 25 வயசு ஒரு 30 வயசு வந்துருச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் மரித்து விடுகிறாங்க. இப்படி சொல்லி நிறைய சாபங்கள் எல்லாம் நம்முடைய குடும்பத்தையோ நம்முடைய பிள்ளைகளையோ நம்முடைய வாழ்க்கையோ தடை பண்ணிட்டு இருந்தா, இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் சிலுவையில எல்லா சாபத்தையும் முடித்து விட்டார். ஹல்லேலூயா. அதனால சொல்லுங்க, என் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் குடும்பத்துல சாபம் அணுகுவதில்லை. சொல்லுங்க, என் குடும்பத்துல சாபம் அணுகுவதில்லை, என் வீட்டுல சாபம் அணுகுவதில்லை, என் தொழிலில் சாபம் அணுகுவதில்லை, என் ஆண்டவரே வாழ்க்கையில சாபம் அணுகுவதில்லை. கர்த்தர் எல்லா சாபத்தையும் மாற்றி விட்டார் சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? இந்த பாடல் வரிய மறுபடியும் பாடலாம். ஹல்லேலூயா. பலவீனம் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்மேல் அணுகுவதில்லை. பலவீனம் ஆவதில்லை, இல்லை இல்லை இல்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை, பலவீனம் ஆவதில்லை, இல்லை இல்லை இல்லை, சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்மேல் அணுகுவதில்லை. கையை தட்டி சொல்லுங்க, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை உன்னை இருக்கிற இடத்துல என்னை உண்டாக்கினவர், என்னை சீர்திருத்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீர்திருத்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. அப்படியே கரங்களை கட்டி பாடுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. தண்ணி ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை, வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை, ஆண்டுகள் மூடி அவர் கிருபை விலகுவதில்லை, ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபை விலகுவதில்லை. நல்ல கையை தட்டி, என்னை உண்டாக்கினவர், என்னை சீர்திருத்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். சொல்லுங்க, என்னை உண்டாக்கினவர், என்னை சீர்திருத்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்ய தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் அஞ்சி விடாதே. மறுபடியும் சொல்லுங்க, யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் அஞ்சி விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். மறுபடி சொல்லுங்க, உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் அப்படியே 2 கரத்தை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதப்பா, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாத ஆண்டவரே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாது.
நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். தீங்கு என்னை ஒன்றுமே செய்யாது, தீங்கு என்னை ஒன்று செய்யாது. ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஒரு தீங்கும் நம்மளை அணுகாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாக்க வல்லமையுள்ளவராகவே இருக்கு. ஹல்லேலூயா. நிறைய பாடு வரலாம், உபத்திரம் வரலாம், அநேக காரியங்கள் நம்முடைய குடும்பத்துக்கு தீமையாய் வரலாம். ஆனா குடும்பத்தை காக்கிற கர்த்தர் நம்மோடு இருப்பதனால தீங்கு நம்மளை அணுகவே அணுகாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தீங்கு என்னை அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம், பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். ஹல்லேலூயா. இது ஒரு அன்பின் பாடல். ஹல்லேலூயா. நாம் ஒருத்தருங்க மேலே அன்பாக இருக்கிறோன்னா நம்ம அன்பை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவோம், எப்படி வெளிப்படுத்துவோன்னா அவங்கள பாடுவோம், அவங்கள கொஞ்சுவோம், அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடுவோம். இந்த மாதிரி எல்லாம் இந்த பாடல் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்து. ஹல்லேலூயா. அவருடைய மார்பில் சாய்ந்து நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பாடல். அதனால நீங்களும் நல்லா சத்தமா பாடி ஆண்டவர்கிட்ட உங்க அன்பை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அவர் மேல என்னிடத்தில் அன்பு கூறுகிறேன், நானும் அவனிடத்தில் என்ன பண்ணுகிறேன், அன்பு கூறுகிறேன்னு சொல்லி. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ல, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ என்ன பண்ணு, பிறனிடத்திலும் அன்பு. அப்ப நாம அவரோட அன்பு செலுத்தும் போது அவர் நம்மோட அன்பு செலுத்துவார். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. சேர்ந்து பாடுங்க. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. சேர்ந்து பாடுங்க. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். நல்ல கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். சேர்ந்து பாடுங்க. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். 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 இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. நல்ல கையை தட்டி. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து. உங்க அன்பை சொல்லுங்க ஆண்டவரே. எனது எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து. நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பே, நாளும் பின்தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். அவருடைய சத்தத்துக்கு கீழே இருந்தானா நம்மளுக்கு ஒரு தீங்கு அணுகவே அணுகாது. அவரே நம்மளை காணக்கூடிய தெய்வம். அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நல்ல மெய்
செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். நல்ல கையை தட்டி எனது எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். சேர்ந்து பாடுங்க. எனது எனது தலைவன் ஓ மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அழைத்து கொள்பவரே, அழைத்து கொள்பவர். அப்படியே இருக்கிற இடங்களை எழுப்பி நின்று எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மறுபடியும் சொல்லுங்க. மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். மறுபடியும் சொல்லலாமா? எனது தலைவன் எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன், நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன், நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே நிம்மதி அடைவே. நல்ல தலைவனே நல்ல கலைக்கு மேல கைய உயர்த்தி மறுபடி சொல்லுங்க. எனது எனது தலைவன் ஓ மார்பில் சாய்ந்து சாய்ந்து நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பேன், நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வே, நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வே, தோளில் அமர்ந்து கவலை மறந்து சொல்லுங்க. தொடர்ந்து தொடர்ந்து பயணம் எனது தலைவன். நல்லா ஆண்டவரை பார்த்தப்பா, நீங்க தான் எனக்கு எல்லாம். ஓ உண்மையே நாங்க மகிமைப்படுத்துகிறோம். அப்படியே சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எனது எனது தலைவன் ஆமே சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து எல்லாம் சேர்ந்து பாடுவோம். மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே 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 மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மகிழ்ந்து இருக்கிற நேரம் இந்த ஆராதனை நேரம், மகிழ்ந்து இருக்கிற நேரம். அவருடைய நாமத்தில விடுதலை, அவருடைய நாமத்தில சுகம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டில கர்த்தருடைய சபையில வந்தாலே நமக்கு மகிழ்ச்சி பொங்கும். ஹல்லேலூயா. இங்க வந்து நாம மூஞ்சிய சோகத்தோட வச்சிருக்க கூடாது. எல்லாம் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா வெளியில எவ்வளவு போராட்டம் இருக்கலாம், எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம், ஆனா இந்த சர்ச்சுக்குள்ள வரும்போது அத்தனை போராட்டத்தையும் மாற்றுகிற ஒரு கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. அப்படின்னா இந்த சர்ச்சுக்குள்ள வந்துட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு வெளியே போனா என் பாடு நீங்கும், என் பிரச்சனை நீங்கும், என்னுடைய வாழ்க்கையில சுகம் வரும், பலன் வரும்னு சொல்லி எத்தனை பேர் நம்புறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அதனால பிரச்சனை வருந்தான், போராட்டம் வருந்தான், ஆனா போராட்டத்தை பிரச்சனையை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு இன்றைக்கு பலனை கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. எனக்கு கர்த்தர் பலனை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால
கர்த்தர் மிகப்பெரிய அதிசயத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்ய வல்லவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யவர். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும் என்ற பாடலை பாடி நல்லா அந்த வரியை உணர்ந்து பாடுங்க. இன்னைக்கு கர்த்தர் நீங்க போகும்போது அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் காற்றை அனுப்பி என்ன கொடுத்தாராமா? கரியை கொடுத்தார். ஹல்லேலூயா. கீழ்காற்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வீசின உடனே அங்க இருந்த எல்லா காடைகளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து விழுந்தது. ஹல்லேலூயா. இது அற்புதமா அற்புதம் இல்லையா? ஹல்லேலூயா. ஒரு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோன்னு வைங்களேன், இல்லை ஒரு ஏதோ ஒரு காரியம் வைக்கிறோம், ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வைக்கிறோம். 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், இல்லை ஒரு 5 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நம்ம மைண்ட் என்ன ஆகிரும்? ஐயோ என்ன செய்யறது, அதை செய்யறதா, இதை செய்யறதா, எவ்வளோ அரிசி போடுறது, இவ்வளோ அரிசி ஒருவேளை நிறைய பேர் வந்துட்டா, ஒருவேளை கம்மியாக வந்துட்டா, எல்லாரும் சாப்பிடுவாங்களா, சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு நம்முடைய மனசு அப்படியே அலைபாயும். ஆனால் 40 லட்சம் பேருக்கு டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் சாப்பாடு போட்டார்னா அவர் எப்படி இருந்திருப்பார்? ஹல்லேலூயா. அதேதான் கர்த்தர் அவரை தேடி வந்தா குறைவு என்பது இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் தான் சொல்லி இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ உங்க வீட்டில் இன்னைக்கு நன்மை தொடரும், கிருபை தொடரும். கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவர். நல்ல கையை தட்டி இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல கையை தட்டி ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். சேர்ந்து பாடுங்க. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். மறுபடி சொல்லுங்க. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று. உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆமே. உமக்கு உதவி தேவையில்லை.
ராகநாதா ஆமே உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி கை தட்டணும். ஹalleluya. இப்போ யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே ஒரு பாட்டு பாடணும். அதுக்கு எப்படி கை தட்டணும்? யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே இப்படி ஃபாஸ்ட்டாக காட்டு. அடுத்தது இந்த பாட்டுக்கு எப்படி தரும்? ஒருவராய் பெரிய அதிசயம், கொஞ்சம் கேப் போட்டு கை தட்டணும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் அப்படி காட்டணும். எல்லாம் தட்டுங்க. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். சரியா? நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறதுனால நம்ம சர்ச்சு ஜனங்களெல்லாம் நல்லா கை தட்டணும்னு நான் சொல்லித்தரேன். கை தட்டுனா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுகர் பிபி எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறும். ஆமைன்னு சொல்கிறவங்கெல்லாம் ஆமைன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த கைக்குள்ளே எல்லா நரம்பும் வந்து கீழே இருக்குது. ஹல்லேலூயா. அதே போல் காலுக்கு கீழே எல்லா நரம்பும் இருக்குது. அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கை நரம்பு கால் நரம்பெல்லாம் எடுத்து அதில் வச்சு இங்கே வலிக்குதுங்களா இங்கே வலிக்குதுங்களா அப்படின்னலாம். அப்போ நீ ரெண்டு கை சத்தமாக தட்டும்போது என்ன நடக்கும்னா அது நரம்பெல்லாம் உற்சாகமாகும். எந்த இடத்துல உங்களுக்கு வலி எடுக்குதோ அந்த இடத்துக்குள்ளே போய் வலியை கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாற்றிடுவார். ஹல்லேலூயா. அதனால் கை சத்தமாக தட்டுறவங்களாம் இப்படி நான் அப்படியே கை வலிக்காத மாதிரி தட்டுறவங்கெல்லாம் இன்றைக்கி தட்டக்கூடாது. உங்கள் கை வலிக்கிற அளவுக்கு தட்டணும். வீட்டில் போய் சமையல் செய்கிறதுக்கு இல்லை வீட்டில் போய் ஏதாவது காரியம் செய்யும், இன்னைக்கு சர்ச்சில் ரொம்ப நல்லா தட்டிட்டோம் போல அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். அப்போ எல்லாம் கை தட்டலாமா? உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், என் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். கரெக்டா சூப்பரா தட்டுறீங்க. உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. ஒரு காற்றை அனுப்பி காலை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. நல்ல கையை தட்டி உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆமென் ஆமென். அரகடதனா ஹல்லேலூயா. உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் சேரக்கூடாத ஒளியிலே இருப்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் மாறி போகும், என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் மாறி போகும், என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். நல்ல கையை தட்டி உதவி தேவையில்லை, உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். மறுபடியும் சொல்லுங்க. உமக்கு உதவி தேவையில்லை, எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியிலே சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். மறுபடியும் சொல்லலாமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். ரக்கமனதலா. அப்படியே ஆவியில நிறைந்து அந்நிய வாசையில சேர்ந்து பாடி ஆண்டவர். உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். மறுபடியும் உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். ரகடகதலா. ஓ
மறுபடியும் நீங்க பாட பாட உங்க குடும்பத்துல இன்னைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வா. உங்க வீட்டுல அற்புதத்தை செய்வா. உங்க ஊழியத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்வா. ஓ ரகடாமே உனக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். மறுபடியும் உமக்கு உதவி தேவையில்லை. எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னா, ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் மாறி போகும். ஏன் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவை, உதவி தேவை. வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கே உமக்கே உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ராகா நம உதலா ரேபலா செந்த ராகன் மலா லியாண்ட ராகல ரோதல ரீமலமரவலவா. அவருக்கு உதவி தேவையில்லை. அவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். அவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக வியாதிகள் நிற்பதில்லை. ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக எப்பேற்பட்ட பெருங்காற்றும் இருக்கதில்லை. ஹல்லேலூயா. இயேசுவும் சீசர்கள் முன்னாடி போயிட்டாங்க. போன உடனே இயேசு பின்னாடி தனித்திருந்து வராரு. வரும்போது சீசர்கள் போயிட்டு இருந்த படகு பெருங்காற்று அடித்தது, பெருங்காற்று வீசியது. அந்த நடுவில் கர்த்தர் நடுவில் வந்தான்னு சொல்லி அந்த கடலை எல்லாம் அதட்டினான்னு சொல்லி அடுத்தது 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. போகும்போது அந்த இடத்துல இவர் தூங்கிட்டு இருந்தார். சீசர்கள் எல்லாம் படகுல போயிட்டு இருந்தாங்க. பெரிய காற்று வந்தது. பெரிய காற்று வந்த உடனே ஐயரே எழுந்துருங்க, நாங்கள் மடிந்து போகிறோன்னு சொல்ல போது இயேசு எழுந்து காற்றையும் கதடையும் அதட்டினார். ஹல்லேலூயா. ஏன்னா படைச்சவருக்கு அதன் மேல அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. இயேசு நம்மளை படைச்சிருந்தானா நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. நமக்கு பிரச்சனை வருது, போராட்டம் வருது, சூழ்நிலை மாறுது அப்படின்னு நாம் நினைக்கும் போது இயேசுவேன்னு கூப்பிட்டோம்னா இயேசு உடனே வந்து அந்த பிரச்சனையை மாற்ற வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க போகும்போது பிரச்சனையோடு போக மாட்டீங்க, மன நிம்மதியோடு தான் போவீங்க. ஏன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லமையில. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஆராதிக்கிற நேரம் யார் யாரை பார்க்குறாங்கல்ல, உங்களை கர்த்தர் பார்க்குறார். ஹல்லேலூயா. உங்கள் வாயிலிருந்து உங்கள் இருதயத்திலிருந்து கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் வரலாம், எத்தனையோ பிரச்சனை எத்தனையோ பாடோடு நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கலாம். என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இருதயத்தை அறிந்து வைத்திருக்கிற கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் யாக்கோபு எல்லாவற்றையும் தனிமைப்படுத்திட்டு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுகிறதில்லைன்னு சொல்லி வைராக்கியமாக நின்னான். ஹல்லேலூயா. பொழுது விடியது, என்னை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறான். அதே போல தான் இன்னைக்கு நான் சபையில் வந்திருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் வீட்டில் ஒரு சுகம் நடக்கணும், இன்னைக்கு ஒரு பலன் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் விடாப்பிடியாக ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா கர்த்தர் அதை நிறைவேற்றக்கூடியவராகவே. ஹல்லேலூயா. யார் வைராக்கியமாக தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் உடனே பதில் தர வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. கர்மேல் பர்வதத்தில் எலியா போய் நின்று மலைக்காக ஜெபம் பண்ணுறான். மலைக்காக ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் அவனுடைய சீசனை அனுப்பும்போது அவன் போய் பார்த்துட்டு வந்து ஒன்றும் நடக்கலை. நம்மளும் ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம போய் வெளியே பார்த்துட்டு வரும்போது என்ன நடப்போம், ஒரு 3 வாட்டிக்கு மேலே என்ன பண்ணிடுவான், சரி ஒன்றும் நடக்காது, இதோட முடிச்சிடலாம். ஆனால் எலியா விடவே இல்லை. உள்ளங்கை மேகம் தோன்ற வரைக்கும் அவன் ஜெபத்தை நிறுத்தவே இல்லை. ஜெபம்
ஹல்லேலூயா புதிய காரியத்தை தோன்ற செய்யும். ஹல்லேலூயா உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய வல்லவர். அப்படியே கரங்களை உயர்த்தி கண்ணை மூடி அப்படியே ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க. ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். அநேக நாள் காத்திருக்கிற, அநேக நாள் போராட்டத்தோடு இருக்கிற, அநேக நாள் பிரச்சனையோடு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, என் வீட்டில் ஒரு பிரச்சனையும் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கவலையோடு நிற்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ எதற்கும் கவலைப்படாத, நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை வழி நடத்துகிற தேவன். அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ரக்காமா சூதோலோ ரேபா அல்மனா ஹஸ்மனா தே அன்டலோ மீ ஹட்மனா தூதரா லே ஹல்பலா கூத்தா நாம சியாண்டலே மாகாதாலா ரபாபா. அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. நீ என்ன பிரச்சனையோடு இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் ஹல்லேலூயா நன்மை செய்கிற தேவன் உன் நடுவில் இன்றைக்கு வந்திருக்கிறார். நன்மை செய்கிற தேவன் உன்னுடைய பக்கத்தில் இன்னைக்கு வந்திருக்கிறார். நன்மை செய்கிற தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை இன்னைக்கு செய்வா. நன்மை செய்கிற தேவன் உன் குடும்ப பிரச்சனையை மாற்றுவா. நன்மை செய்கிற தேவன் உன்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவா. நன்மை செய்கிற தேவன் நீ செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு விடிவை இன்றைக்கு கட்டளையிட வல்லமாய் உள்ளவா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ரமணக தோரபல ரலல ரவல வரவல வரவல ஏ ரமல வலவா. நீதிமான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டா. நீ நீதிமான் ஒரு நாள் வெட்கமடையவே மாட்ட. ஹல்லேலூயா ரகத ரமல ரதல ரே ஹல்லேலூயா வல 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 வல. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம். ஆண்டவரே உம்மை போல நல்லவர் யாருமே இல்லை. ஆண்டவரே காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. சேர்ந்து பாடுக. நன்மை நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். மறுபடி பாடலாமா? காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. மறுபடி சொல்லுங்க. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். சொல்லுங்க. நீதிமான் நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். மறுபடி சொல்லலாம். நீதிமான் நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்மை செய்ய ஒருவர்
நித்தம் செய்ய உனக்கு உண்டு. அப்படியே ஆண்டவரை காத்திரு காத்திரு அவர் மேல் காரியம் வாய்க்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்ய வல்லமையில நீ காத்து இருந்து ஜெபம் பண்றல்ல, கர்த்தருக்காக நிக்கிறல்ல, கர்த்தருக்காக போராடுறல்ல. எத்தனை போராட்டம் வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தருக்காக நிக்கிறல்ல. உன்னை பார்த்து கர்த்தர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நீ காத்து இருக்கிறதுக்கு ஒரு நாளும் நீ பலனை பெறாமல் போகவே மாட்ட, பலன் உண்டாகும். அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகி. மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறா. ஒரே ஒரு முறை கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். ஓ நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. சேர்ந்து பாடுக, நன்மை செய்ய ராமாடாகதாலா ரேகடா, நித்தம் செய்ய ஒரு உண்டு. காத்திரு நீ காத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, காத்திரு பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு. அவன் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். கர்த்தர் உங்களை பார்த்து, உங்க வீட்டை பார்த்து, உங்க ஊழியத்தை பார்த்து, நீ எத்தனை நாள் காத்திருந்தல்ல, அதுக்கெல்லாம் உனக்கு நான் பலனை தருகிற நாட்களாய் வருகிற மாதத்தில் உன்னை மாற்ற வல்லமையிலவர், வருகிற நாளில் மாற்ற வல்லமையிலவர். நான் எவ்வளவு நாள் தான் இந்த போராட்டத்தில் போராடிட்டே இருப்பேன், எனக்கு ஒரு நிம்மதி வராதா, என் வாழ்க்கையில் நற்புதமே நடக்காதா, ஏன் எல்லாருக்கும் நடக்குது ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி கவலையோடு ஏக்கத்தோடு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நான் உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறேன். உனக்கு நன்மை செய்யாதது போல இருக்கலாம், ஆனால் உனக்கு தான் நான் அதிக நன்மைகளை கொடுத்தேன். யோசேப்புக்கு எல்லா சூழ்நிலையும் சாதகமாகவே இல்லை. அப்பா கைவிட்டுட்டாரு, அண்ணன் தம்பி சொந்தம் எல்லாரும் அவனை விரட்டி அனுப்பிட்டாங்க, அடிமையாக விற்கப்பட்டான். போகிற இடத்துல பிரச்சனை மேலே பிரச்சனை. ஆனால் கர்த்தர் இவனோடு இருந்து இவனை ராஜாவாக உயர்த்தி ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்த்துருப்பாள்ல, அப்பா எனக்கு எப்பப்பா வெளியே வர முடியும், நான் ஒரு தப்புமே செய்யலை, இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிறேன், ஒரு குற்றமும் செய்யலை, இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிறேன், என்னை ஜெயிலேருந்து எப்போ விடுவிப்பாங்கன்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்த்துட்டே இருந்திருப்பான். அந்த பானை பாத்திரக்காரன் சுயபாகி கிட்ட சொல்கிறான், நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது, இது ராஜாவுடைய சமூகத்தில் போகும்போது என்னை நினச்சிக்கங்க, நான் ஒரு தப்பு செய்யாமல் இந்த ஜெயிலில் இருக்கிறேன், என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட தயவு கேட்குறான். ஆனால் கர்த்தருடைய தயவு அவன் மேலே அதிகமாக இருந்தது. அவன் செய்கிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்து அவன் காத்திருந்ததுக்கெல்லாம் ஒரு பலனை கொடுத்து அவனை ராஜாவாக உயர்த்தினான்.
நீங்க இன்னைக்கு காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ காத்திருந்ததுக்கு பலன் வந்து விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. நீ உயர எழும்பக்கூடிய நாட்கள், உன் போராட்டத்தை எல்லாம் தாண்டி செல்கிற நாட்கள், உம்முடைய போராட்டங்களை எல்லாம் மாறி செல்கிற நாட்கள். அப்படியே கையை தட்டி 2 நிமிஷம் அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ரேகால் மானா தாலாரா அல்வல ஓட்டேலே யாட்டதல ராமாபா டியாட்டலாரே தேலோ சேதல மாகலா இயாடரகடா கட பௌடாரி பலபர 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 பலபர. ஓ நன்றியோடு நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய எனக்கு உண்டு, எனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய எனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு. அவர் மேல் நம்பிக்கையாய் காரியமாய் பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு. அவர் மேல் நம்பிக்கையாய் காரியம் வாய்க்கும். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. யாக்கோபின் யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவாரே, என்னாலும் நடத்துவாரே. என்னோட்டத்தில் தனிமையில், என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொல்லுங்க. என்னோட்டத்தில் நீங்க தனியா ஓடல, உங்க கூட கர்த்தர் வராரு, கர்த்தர் இருக்கிறாரே. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். 2 கரங்களை உயர்த்தி நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேனப்பா, நம்புவேன். மறுபடியும் சொல்லுங்க. நம்புவேன். ஹல்லேலூயா. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை. துணையால என்னை விட்டு விலகவில்லை. சொல்லுங்க. ஏதுமில்லை, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை. துணையால என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். சொல்லுங்க. உங்க வாயை திறந்து. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. ரகலமன கதரலரலா ரகலரதனமரா. ஆவியானவர் அப்படியே கரங்களை உயர்த்தி நம்புவேன் இறுதி வரை. அப்படியே இருக்கிற இடங்கள்ல முடிந்தால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. இல்ல முடியாதவங்க சேர்ல உட்கார்ந்து அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே நம்புவேன், நம்புவேன்
மறுபடி சொல்லுங்க, நம்புவே 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 நம்புவே. சொல்ல 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 உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கிறார். நீங்க சொல்ல சொல்ல உங்க வீட்டில் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ப நம்ப கர்த்தர் ஹல்லேலூயா அற்புதம் செய்கிறார். நீங்க நம்ப நம்ப கர்த்தர் உங்க குடும்பத்தில் விடுதலை கொடுக்கிறார். நீங்க நம்ப நம்ப உங்க சூழ்நிலைகள் மாறுகிறது. எல்லாம் அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்து. நம்புகிற ஆண்டவரே, நான் உம்மை நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே. நான் அநேக நேரத்துல தனியா இருக்கிறப்பா, நான் அநேக நேரத்துல சோர்ந்து போய் இருக்கிறப்பா. என்னுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையின் தேவன் நீங்க தான் ஆண்டவரே, ஒரு நம்பிக்கையின் தேவன் நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை அப்பா, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்க பாடலனாலும் பரவாயில்ல, அப்படியே ஆண்டவர் ஆராதிங்க. ஆண்டவரே ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்து தகப்பனவன். அப்படி ஆண்டவரா ரகா மேரா பாலா தூணா காணா ரகலா யாண்டா ராக்கா மனோ நம்புவே நீருதியே. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நான் உம்மை நம்புறப்பா, நான் உம்மை நம்புறப்பா ஆண்டவரே, நான் உம்மை நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே. நம்புவே நீருதி. ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்து. ரேகாலா ராடானா தேரே ஆராபலகலா யாட்டலரோ ஜகலமதகலா அப்படியே அந்நிய பாஷையில ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த இடத்துல தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவனுடைய உலாவுதல், பரிசுத்த ஆவியானவருடைய தூதர்கள் இந்த இடத்துல இறங்கி வந்து, நீங்க கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க, உங்க கண்ணீரை தொடக்க தூதர் பக்கத்துல வந்து நிற்கிறான். ஓ ஹல்லேலூயா. உன்னுடைய கவலையை மறக்கடிக்க செய்ய உங்க பக்கத்துல தூதன் வந்து நிற்கிறான், உங்க பக்கத்துல இயேசு வந்து நிற்கிறான். மார்பில சாய்ந்து கொள்ளுங்க, மார்பில சாய்ந்து கொள்ளுங்க. அந்த அன்புல மூழ்குங்க, அந்த அன்புல மூழ்கி மூழ்கி மூழ்கி. ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம். நான் உம்மை நம்புறேன், நான் உம்மை நம்புறேன். ரகலா ரகலா ரலா ரலா. ஏ ஹல்லேலூயா. சொல்லுங்க, நம்புறேன் அப்பா, நம்புவே. ரெண்டு கரங்களை உயர் சபல கடமனை கலிமலா தரமலரோ சீகடதனம். அப்படியே ஆண்டவரோடு இணைங்க, ஆண்டவரோடு இணைந்து கொள்ளுங்க, இணைந்து கொள்ளுங்க, ஆண்டவரோடு உறவாடுங்க, அவரை கட்டி அணைச்சு கொள்ளுங்க, அவருக்கு முத்தம் செய்யுங்க, அவருடைய பாதத்துக்கு முத்தம் செய்யுங்க, அவங்க கைகளுக்கு கால்களுக்கு அவருடைய எல்லா காரியத்துக்கும் முத்தம் செய்யுங்க. ஆராதனை என்பது அவரும் நாமும் இணைகிற நேரம். ஆராதனை என்பது அவர் நம்மோடு பேசுவார், நாம் அவரோடு பேசுவோம். இந்த நேரம் தான் கர்த்தருடைய நேரம். இதை விட்டுறாதீங்க, இதை மிஸ் பண்றாதீங்க. இது ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. உங்க மேல கர்த்தர் இன்னைக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்கிறார். நீ போராட்டத்தின் மேல போராட்டம், காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போயிட்டியா, கவலைப்படாத. கர்த்தர் உனக்காக பக்கத்துல வந்து நின்று உனக்காக அற்புதத்தை செய்கிறார், உனக்காக அற்புதத்தை செய்கிறார். நீ பாடுகிற பாடு மாறுகிறது, வியாதி மாறுகிறது, பலவீனம் மாறுகிறது. கையை தட்டி ஹல்லேலூயா, எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துக. ராக்கா மா 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 லியாலா ரபல பல ரே 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 அல்பல பௌடா ராகல பல ரே 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 ரே. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் கைவிட மாட்டார் சொல்லி இருக்கிறது. வாக்குத்தத்தம் சொன்னவர் வாக்குத்தத்தத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு உண்மையுள்ளவர் என்பதை அவர் நிரூபித்து காட்ட வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே சொன்னதை செய்து
தகப்பனவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். மறுபடியும் உங்களால எவ்வளவு தூரம் பாட முடியுமோ சொல்லுங்க. உங்களுக்கு நம்பிக்கை வர வரைக்கும் சொல்லுங்க. சொன்னதை செய்து தகப்பன். மறுபடியும் சொல்லுங்க. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். ஓ நம்புவே இறுதி வரை. நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. கர்த்தர் தமது கையினார் அவனை தாங்குவார். இது யாருக்கோ சொல்ற வார்த்தை. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ வெட்க அடையவே மாட்ட. கர்த்தர் உன்னை பார்க்கிறார். தமது கையினார் அவனை தாங்குவார். மறுபடியும் சொல்லுங்க. நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. கர்த்தர் தமது கையினார் அவனை தாங்குவார். மறுபடியும் நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. கர்த்தர் தமது கையினார். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நன்மை செய்ய ஒருவருண்டு. நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய எனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு. நித்தம் செய்ய எனக்கு உண்டு. நித்தம் செய்ய எனக்கு உண்டு. கர்த்தர் இந்த வரியை மறுபடியும் ஞாபகப்படுத்துறோம். நீ நீதிமான். நீ பாவத்திலிருந்து இருக்கிற பிள்ளை அல்ல. பாவிக்கே மனம் இறங்குகிற தெய்வம். நீதிமான கைவிட்டுருவாரா? அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிற உன்னை கைவிட்டுருவாரா? உன்னை வெட்கப்படுத்திடுவாரா? உனக்காக வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லி இருக்காரு. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உன்னுடைய அழுகை, உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய வேதனை, உன்னுடைய பாடு, உன்னுடைய உபத்திரவம் எதையும் கர்த்தர் பார்க்கலன்னு நினைக்காத. அவர் ஒவ்வொன்றையும் ஹல்லேலூயா கணக்கு வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம். ஒரு 2 நிமிஷத்துல நம்ம முடிக்க போறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க. நீங்க தான் எனக்கு எல்லாமே. நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. கர்த்தர் தமது கையினார் அவனை தாங்குவார். சொல்லுங்க. நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. கர்த்தர் தமது கையினார் அவனை தாங்குவார். நன்மை செய்ய ஒருவருண்டு. நித்தம் செய்ய உனக்கு உண்டு. ஓ நன்மை செய்ய சேகலமானோ தூளபாலாரா லேரேகார் சந்தரா லியாண்டரபா தூராகாலமானவரவரவரம நன்மை செய்ய ஒருவர் உண்டே. நித்தம் செய்ய உனக்கு உண்டே. மறுபடியும் சொல்லுங்க. நன்மை செய்ய ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவர் உண்டே. நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திருக்க
பொறுத்திரு. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. காரியம் வாய்க்கும். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. காரியம் வாய்க்கும். அப்படியே அந்நிய பாசை லேக்காமானா கௌதூரா பாலி கைலி ஆண்டானா மாசிக்கல் பாலா தலமான மரபலி பல பர பல பரபா சேகலமான மல பர பல பரபா ஓ ரமண கத்தரை கலி ஆட்டலமா சுகோதூர பாலா ஆல்மன ஹஸ்படா தாலை மகாபூரா கானா ரபா. அப்படியே பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நமது மத்தியில் ஆண்டவர் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை நம்முடைய மத்தியில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. கர்த்தரே நம்மளை தாங்கக்கூடிய இது நீங்களும் கர்த்தரும் பேசுகிற நேரம். இந்த நேரத்தை மிஸ் பண்ணாம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நன்மை செய்ய ஒருவருண்டு. நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவருண்டு. நித்தம் செய்ய உனக்கு உண்டு. என்னோட்டத்தில் நான் தனிமாயில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொல்லுங்க, என்னோட்டத்தில் நான் தனிமாயில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொன்னதை செய்தி தகப்பனவர் சொன்னதை செய்தி தகப்பன். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். ரெண்டு கரங்களை ஒரே ஒரு முறை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நம்புவேன். ஆமென். நம்புவேன். ஆல்மனாரி காட்டந்து கர்த்தர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நீதிமான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீதிமான் பனையை போல செழித்து ஓங்குவான் என்று சொல்லி இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை செழித்தோங்க பண்ணக்கூடியவராக, உயர எழும்புகிறவர்களா, ஆண்டவரை பனைமரத்தை போல உயரத்துக்கு கொண்டு போகக்கூடியவர்களாக, ஹல்லேலூயா, உங்களை மாற்ற வல்லமையிலும் நீங்க நீதிமான். ஒரு நாள் உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உம்முடைய பிரசன்ன மகிமைப்படும்.
இயேசுவின் இன்ப நாமத்தில் மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.